ஜனனம் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்து விடுகிறது. எந்த ஒரு குழந்தை பிறப்பதானாலும் கூட 10வது மாதம் அந்த குழந்தை பிறக்கும் என்று ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெண்ணாக வளர்கிற ஒரு பெண் 16 வயதிலேயும் வரலாம், 18 வயதிலேயும் வரலாம். ஆனால் குழந்தை என்பது 10 மாதங்களிலே தான் பிறக்கும் என்பது ஒன்றுதான் உலகத்தில் உண்மை. அதன் பின்னாலே மரணம் என்பது இன்ன தேதியிலே வரும் என்று யாருக்கும் நிச்சயமான டைரி கிடையாது. 16 வரலாம், 20 வரலாம், 60 வரலாம், எந்த வயதிலேயும் மரணம் வரலாம், விபத்திலே வரலாம், எந்த நிலையிலேயும் வரலாம் மரணம். ஆனால் பிறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டது போல மரணத்தின் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை. இன்ன தேதியில் இன்னார் மரணம் அடைவார் என்கின்ற குறிப்பு அவன் கையிலேயே ஆரம்பத்தில் இருந்திருக்குமானால் ஆண்டவனை பற்றிய சிந்தனை அவனுக்கு வந்திருக்காது. மரணம் எங்கே ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் ஆண்டவன் தன்னையும் வைத்தான். மரணம் எப்போது வரும் என்று தெரியாதாலேதான் மனிதன் கோவிலை நாடுகிறார். ஆபத்திலேதான் ஆண்டவனை அவன் உணர்ந்து கொள்ளுகிறார். சாலையிலே போய்கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக பேசிக்கொண்டு காரிலே போகிறவன் எதையும் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த கார் ஒரு மரத்திலே மோதும் போது அவன் வாயிலிருந்து அவனை அறியாமல் வருகின்ற வார்த்தை ஆண்டவனே என்பதே தவிர அடுத்தொரு வார்த்தை வராது. பெற்றவள் ஞாபகம் அல்லது பெற்றவன் ஞாபகம் கூட வராது. ஆண்டவன் ஆபத்திலேதான் தோற்றமளிக்கின்றான். ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலே அவன்தான் அந்த பாதையை உருவாக்கி காட்டுகின்றான். இன்ன தேதியில் இன்ன காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எவரும் அந்த காரியத்தை அடைந்து கொண்டே போனால் ஆண்டவன் ஒருவன் இல்லை என்பது உறுதியாகிவிடும். ஆகவேதான் காலங்களாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு அந்த கோடுகளை மாற்றி மாற்றி போட்டு காட்டுகிறார். அவனுடைய விதிப்படிதான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்ணை அடைய வேண்டும், நல்ல மனைவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவன் அவளை அடைய முடியாமல் போகிறது. எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்றிருப்பவன் ஒரு நல்ல மனைவியை அடைய முடிகிறது. இவையெல்லாம் ஆண்டவன் எழுதிய எழுத்து, கடவுள் அமைத்த மேடை. திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று கிறிஸ்டியானிட்டியிலே சொல்லப்படுவது போல ஹிந்து மதமும் அதை முன்னாலேயே சொல்லி இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் கூட அதற்கு ஆண்டவன் தான் பொறுப்பு என்கின்ற நீதியை முதலிலே துவக்கி வைத்தது ஹிந்து மதம்தான். அந்த ஹிந்து மதம் எதன் மூலம் இவ்வளவு உறுதியாக எந்த அஸ்திவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேதான் இதுவரையிலே வளர்ந்து வருகிறது. கோயிலுக்கு போனால், அங்கே நம்பிக்கையோடு போனால், ஆண்டவனை நம்பிக்கையோடு கண்டால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை பலனளிக்கின்றது. நம்பிக்கையிலே சிறிது சந்தேகம் வந்தாலும் கூட மனிதன் முதலில் தன்னை தோல்வியடைய செய்து கொள்ளுகிறார். அதனாலே ஆண்டவன் அவனுக்கு தோல்வி அளித்தது போல தோன்றுகிறது. அந்த நம்பிக்கையிலேதான் அவனுடைய அஸ்திவாரம் கட்டப்படுகின்றது. காஃபி ஹோட்டலுக்கு போகிறோம், அற்புதமான சமையல் ஆகியிருக்கிறது, சாப்பிட உட்காருகிறோம். நல்ல சமையல், நல்ல சாப்பாடு என்று சாப்பிட்டு விட்டு எழுந்து வர வேண்டுமே தவிர எப்படி சமைக்கிறான் என்று சந்தேகப்பட்டு அடுப்பங்கரையை எட்டி பார்த்தால் அவன் வியர்வையை வலித்து விட்டுக் கொண்டிருக்கக்கூடும். அதை நமக்கு சாப்பாடு செல்லாமல் போய்விடக்கூடும். ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்று திருப்தியோடு நம்பிக்கையோடு வந்தால் நிம்மதியாக இருக்கு. எதையோ தவறாக சாப்பிட்டு விட்டோம் என்று சந்தேகம் தோன்றினால் வாந்தி வருவது போல இயற்கையாக தோன்றும். அது உடற்கூற்றினுடைய விளைவல்ல, மனக்கூற்றினுடைய விளைவு. அதனாலே மனக்கூற்றை சரி செய்வதற்காகத்தான் இதனை ஆன்மீகம் என்று அவர்கள் அழைத்தார். உடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையாக இந்த மதத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இதை உருவகித்தார்கள். இந்த நிலைகளை சொல்லுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள். இதிகாசங்கள் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் எடுத்தால் 2 எக்ஸ்ட்ரீம் நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். தசரதனுக்கு 60,000 மனைவியர் என்றார். அது சாத்தியமா? அப்படி வாழலாமா என்கிற கேள்வியை விடுங்கள். அவனுடைய மகன் ராமனை ஏகபத்தினி வரதன் என்றார். இரண்டையும் 2 துருவங்களாக ஆக்கி காட்டினார். 2 வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கை சரி, எது நியாயம் என்றவர்கள் போதிக்க வரவில்லை. அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் தசரதன், இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் ராமன். ஆனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ராமனை தெய்வம் என்று ராமாயணம் அழைத்து, ஆகவே அது சொல்லாமல் சொன்ன தத்துவம் ஏகபத்தினி விரதமாகும். அந்த ஏகபத்தினி விரதன் என்று அவனை சொல்வதற்கு எவ்வளவு அற்புதமான உவமைகள், உவமை நயங்களை அது சொன்னது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு ராமாயணத்தில் ஒரு இடம், ராவணன் சீதையை மயங்க வைக்க பல்வேறு வேஷங்கள் போடுகிறான். இளவரசனாக வருகிறான், மன்மதன் போல வருகிறான், பல்வேறு நாட்டு இளவரசர்கள் போல தோற்றமளிக்கிறார். எதிலேயும் அவள் மயங்கவில்லையே சீதை என்று கலங்கி போய் தன்னுடைய அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போது அமைச்சர் அங்கே வருகிறார். அமைச்சர் சிரித்துக் கொண்டே அவனிடம் சொல்லுகிறார், அரசே, சீதை மயங்கக்கூடியது ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே, ஒரே ஒரு உருவத்திற்கு மட்டுமே. அந்த வேஷத்தை நீ எடுத்தால் தான் அவள் மயங்குவாள். அது யாருடைய வேஷம் தெரியுமா? ஸ்ரீராமனுடைய வேஷம்.
அதை நீ எடுத்தால் அவள் மயங்குவாள் என்று அமைச்சர் சொல்லுகிறார். உடனே ராவணன் அவரை பார்த்து சொல்கிறான், அமைச்சரே, உமக்கு தெரிகின்ற இந்த உண்மை எனக்கு தெரியாமற் போய்விடுமா? நானும் ராமனைப் போலவே வேஷம் எடுத்தேன், ராமனாகவே தோற்றமளித்தேன். ஆனால் ராமனுடைய வேஷத்தை போட்டவுடனேயே எனக்கு சீதையின் மீது இன்னொருவன் மனைவியின் மீது ஆசை வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்றவன் வருந்தினான். ஏகபத்தினி விரதன் என்பதை வெறும் வார்த்தையோடு சொல்லாமல் அதை ஒரு கதையாக உருவித்தது சாதாரண மக்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்து மதம் ஒன்றுதான். அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க இந்து மதம் முயன்றது. அருந்ததியினுடைய கதை, நலாயினியின் கதை, அனுசூயையின் கதை, அகலிகையின் கதை, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் கற்போடு வாழ்ந்த சில பெண்களின் வாழ்க்கையை குறிப்பது. இவை கற்போடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்து பெண்களின் மனதிலே உண்டாக்குவதற்காக ஏற்பட்டவை. இந்த கதைகளை சொன்னதோடு இந்து மதம் நின்றுவிடவில்லை. சில பழமொழிகளையும் எளிய முறையிலே அவர்களுக்காக தந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதை சிலர் கேள்வி கேட்கக்கூடும். கல்லும் கணவனாகுமா, புல்லும் புருஷனாகுமா என்று கேட்கக்கூடும். பழமொழியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கல்லும் கணவன், புல்லும் புருஷன் என்றா இந்து மதம் சொன்னது? கல் ஆனாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன் என்றது. உன்னுடைய கணவன் மனது கல்லாக இருந்தாலும் அவன் உனக்கு கணவன். சம்பாதிக்க முடியாதவனாக, ஏழையாக, ஊராரின் கேலிக்குரியவனாக, பேதையாக, புன்மையாக இருந்தாலும் கூட உன்னால் ஏளனம் செய்யப்பட முடியாத உன் புருஷன் அவன் என்று அந்த பெண்ணுக்கு அது போதித்தது. அடக்கத்தை போதித்து, அன்பை போதித்து, ஒரு பெண் உத்தமமாக வாழ வேண்டும், லௌகீகத்தில் அவள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இந்த கதைகள் எல்லாம். இதிகாசமோ புராணமோ அல்லது சிறிய சிறிய கதைகளோ, இவைகளெல்லாம் ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒழுங்கான வழியில் நடக்க வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளாகும். காலங்களாலே இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன என்பதை வரலாறு நம்முடைய கண்முன்னாலேயே காட்டுகிறது. சில வார்த்தைகளையே நீங்கள் கூர்ந்து நோக்கினால் இந்து மதத்தினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள் உங்களுக்கு வெளிப்படும். நான் உங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை நினைவுபடுத்துவேன். தவறிப்போன ஒரு பெண்ணை, கெட்டுப்போன ஒரு பெண்ணை வழிக்கு விழுந்தவள் என்று ஏன் கூறுகிறார்கள்? பெண் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்பது விதி. அவள் தலைகுனிந்து நடந்தால் பூமி எப்படி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு நடக்க முடியும். தலை நிமிர்ந்து நடந்தால் பூமியும் அவளை வலிக்கி விடக்கூடும். பூமியிலே அவள் வலிக்கி விழுந்தாள் என்பது மட்டுமல்ல, நிமிர்ந்து நடந்த காரணத்தாலே வாழ்க்கையிலேயும் அவள் வலிக்கி விழுந்தாள் என்பதற்காகவே அந்த ஒரு வார்த்தையை தமிழிலே சொன்னார்கள். தமிழ் மட்டுமல்லாது வடமொழியிலேயும் சில வார்த்தைகள் இந்த பெண்களையும் ஆண்களையும் லௌகீக துறையில் ஒழுங்குபடுத்துவதற்காகவே ஏற்பட்டவை. ஆக நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள் யாவையும் கற்பனை, வெறும் கதை, பொய் என்று சொல்கிறவர்கள் கூட தங்கள் வாழ்நாளிலே அனுபவப்படும் போது அவை உண்மையானவையாகவும் இருக்கக்கூடும் என்று கண்டுகொள்ளுகின்றார்கள். கண்ணனுடைய கதை, பஞ்சபாண்டவர்கள் கதை, பாகவதமோ பாரதமோ அதை முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு தெய்வீக கதையாக மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கதையாக அது தோன்றும். கண்ணன் ஒரு பெரிய கடவுள். ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை. காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான். ஏன்? அறிவை மட்டுமல்லாது அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி. அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சி அளிப்பான் என்பதற்காகவே அந்த கதையை சொன்னார்கள். கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் கால் அதை மிதிக்கப் போவதில்லை. கால் அதை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் அது கண்ணாடி என்று தெரிந்தால் கண்ணாடிக்கும் காலுக்கும் உள்ள பாந்தம் என்ன என்பதாவது புரியும். அதனாலேதான் அறிவை விட அனுபவத்தை மிக பெரிதாக இந்து மதம் தேர்ந்தெடுத்தது. அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் புராணங்களிலேயும் காட்டிற்று. அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகெங்கிலேயும் ஆச்சரியத்தோடு வரவேற்கப்படுகின்றன. அமெரிக்க வானத்தில் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷம் பலமாக எழுந்து நிற்கின்றது. விரக்தி அடைந்து வேதனை அடைந்து வாழுகின்ற அளவுக்கு வாழ்ந்து பார்த்து இனி வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்த பிற்பாடு அவன் கடைசியாக அடையப் போகின்ற புகலிடம், அடைந்து விட்ட புகலிடம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக ஆகியிருக்கிறது.
அது எப்படி? வாழ்க்கை தத்துவங்களை இந்துக்கள் தான் முழுக்க முழுக்க செம்மையாக சொல்லி இருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய மனிதனை தற்கொலை செய்து கொள்ளாமலே திருப்புவதற்கான ஒரே மார்க்கம் ஹிந்து தத்துவமே என்பதனை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீ வாழ விரும்பினாலும் உனக்கு வழி இருக்கிறது, வாழ்வை வெறுத்து நீ ஓட விரும்பினாலும் வழி இருக்கிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு தத்துவ ஞானியாக திகழ்வதற்கும் வழி இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒருங்கே அடக்கிய ஒரு மதம் என்பதாலேதான் எல்லா மதங்களையும் பார்த்துவிட்ட மேலை நாட்டு வானம் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கிற கோஷத்தை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய 9789 374 109 என்ற எண்ணிற்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலம் ரிக்வெஸ்ட் அனுப்பவும்.